2014ஆம் ஆண்டு மார்ச் 8ஆம் தேதி உலகத்தையே அதிர்ச்சிக்குள்ளாக்கிய ஒரு விமான மர்மம் ஆரம்பமாகுது. மலேசியா ஏர்லைன்ஸ் நிறுவனத்துடைய MH370 விமானம் கோலாலம்பூர்ல இருந்து சீனாவின் பெய்ஜிங் நகரத்திற்கு புறப்படுது. அந்த விமானத்துல மொத்தம் 239 பேர் இருக்காங்க. விமானம் புறப்பட்டு சுமார் 40 நிமிடத்திலேயே விமானத்திற்கும் தரை கட்டுப்பாட்டு மையத்துக்கும் இடையிலான வழக்கமான தொடர்பு திடீர்னு துண்டிக்கப்படுது. ஆனா அதை விட மர்மமான விஷயம் என்ன தெரியுமா? விமானம் ரேடார்ல இருந்து மறைஞ்ச பிறகுமே அதன் செயற்கைக்கோள் தொடர்பு சாதனம் சில மணி நேரத்திற்கு சிக்னலை அனுப்பி கொண்டுதான் இருந்திருக்கு. இதனால விசாரணையாளர்கள் ஒரு முக்கிய விஷயத்தை கண்டுபிடிக்கிறாங்க. விமானம் தனது திட்டமிட்ட பாதையில தொடர்ந்து செல்லவில்லைனோ அது திரும்பி மலேசிய தீபகற்பத்தின் மேலும் இந்திய பெருங்கடல் பகுதியை நோக்கியும் சென்றிருக்கலாம்னு ஆய்வுகள் காட்டுது. அதுக்கப்புறம் தான் உலகின் மிகப்பெரிய விமான தேடுதல் நடவடிக்கை நடத்தப்படுது. சில ஆண்டுகளுக்கு பிறகு இந்திய பெருங்கடல் மற்றும் ஆப்பிரிக்காவில் உள்ள கிழக்கு பகுதிகளில் சில விமான பாகங்கள் கண்டுபிடிக்கப்படுது. அவற்றில் சில MH370க்கு சொந்தமானவைனும் அதிகாரப்பூர்வமாக அடையாளம் காணப்படுது. விமானத்தோட முக்கியமான பகுதியும் அதுல இருந்த 239 பேருக்கும் என்ன ஆனார்கள் அப்படின்றது முழுமையான பதில் இன்னுமே கிடைக்கல. விமானம் ஏன் தன்னோட பாதையை மாற்றுச்சு, அது எப்படி மறைஞ்சிச்சு, கடைசியா அது எங்க சென்றுச்சு, இந்த கேள்விகளுக்கான முழுமையான பதில் இன்னுமே மர்மமாகவே இருக்கு. அதனாலதான் MH370 உலகத்துல மிகப்பெரிய தீர்க்கப்படாத விமான மர்மங்களில் ஒன்றாக இன்றுமே பார்க்கப்பட்டு வருது.